ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் தை வெள்ளிக்கிழமைங்க. தை வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வீட்டுக்கு வர சில பரிகாரங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வீட்டுக்கு வர நாம் மந்திரங்கள் சொல்லணும். அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அனைவருக்குமே மகாலட்சுமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் தான். எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு முன்பு பெருமாளுக்கு 2 துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்துவிட்டு கோவிந்தா நாராயணா ஸ்ரீனிவாசா வெங்கட்ரமணா என்று அந்த பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு பின்பு மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பான பலனை பல மடங்கு நமக்கு கொண்டு சேர்க்கும். இந்த ஒரு தாள்களோடு இன்றைய வீடியோக்குள்ளே நான் சில தாள்களை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நாளை தினம் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய நடு வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமியை கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே அழைக்கணும். பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு பூஜையும் செய்யணும். அப்படி பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரை இந்த பெயரை சொல்லி வீட்டிற்குள்ளே கூப்பிட்டு பாருங்க. லக்ஷ்மி தாயார் அப்படியே ஓடோடி உங்கள் வீட்டிற்குள்ளே வந்து விடுவாங்க. உங்கள் வீடு மாளிகையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாயார் வந்ததுக்கு பின்னாடி மாறும். தங்க நகைகளும் உங்கள் வீட்டில் சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மனநிறைவான வாழ்க்கையானது கிடைக்கும். வீடு சுபிட்சமானது அடையும். கேட்கும்போதே காதுகளில் தேன் பாய்கிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த பெயரை சொல்கிறதுனால அமையும். இதை எல்லாமே வரமாக பெறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன, ஆன்மீக சார்ந்த அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைக்க இந்த மந்திரம் தான் சொல்லணும். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூ தாமரைப்பூ. முடிந்தால் ஒரு தாமரைப்பூவை வாங்கி அதை நாளை நாள் பூஜை அறையில் அந்த தாயாருக்கு வைங்க. பொருளாதார சூழ்நிலை காரணமாக வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ வாங்க முடியாது என்று சொல்பவர்கள் தாமரைப்பூவை மானசீகமாக மனதில் நினைத்து தாயாருக்கு வேற ஏதாவது மலரை சூட்டி அதை சூட்டின மாதிரி நினைத்து கொள்ளுங்க. தவறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஆஷுஷல் விளக்கேற்றி வைத்து விடுங்க. அப்புறம் அம்மா பத்மாவதி தாயாரே வருக வருக, அம்மா பத்மாவதி தாயாரே எங்கள் வீட்டுக்குள் வருக வருக. இதை நான் சொன்னதை அப்படியே நாளை நாள் கூப்பிட்டு பாருங்கள். அந்த தாயார் உங்கள் வீட்டிற்குள்ளே எப்படி வருகை தருகிறார்கள் என்பதை நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர முடியும். ஸோ நம்பிக்கையோடு இதை நாளை நாள் செய்து பாருங்கள். எப்படி வருவாங்க? யாராவது ஒரு பெண்ணின் ரூபத்தில் வருவாங்க. மகாலட்சுமி அம்சத்தோடு உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு பெண் வருகை நாளை நாள் ஏற்படும். பூஜை செய்து முடித்த பிறகு மனநிறைவாக சந்தோஷமான செய்தியெல்லாம் தொலைபேசியில் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களை அறியாமல் இனம் புரியாத சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஏற்படும். வீட்டில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஊதுவத்தி வாசம், மகாலட்சுமிக்கு சூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பூவாசம், இதையெல்லாம் நீங்கள் உணர்கிற வகையில் இருப்பீங்க. இந்த மாதிரியான அதிசயம் இந்த தாயாருடைய பெயரை சொல்லி அழைக்கும்போது நடக்கும். ஆனால் நாளை நாள் அந்த சமயத்தில் இந்த வாசம் உங்களை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இதுவும் செய்யாமல் மயக்கிவிடும். இப்படி எந்த நல்ல சகுனம் தெரிந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் தரிசனம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பது அர்த்தம். அந்த பத்மாவதி தாயார் காத்து கொண்டிருக்கிறாங்க, நீ என்னை எப்போது இந்த பெயரை சொல்லி அழைப்பாய் என்று. இந்த பெயரை சொல்லி அழைக்கும்போது அவங்க மனசு ரொம்ப குளிரும். உன்னுடைய வீட்டுக்கு இதோ நான் வந்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெயரை சொன்னாவே ஓடி வருவேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த சந்தேகமும் வேண்டாம், இந்த பெயரை சொல்லி அழைங்க. நாளை வரக்கூடிய இந்த தை வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பெண்கள் அலங்காக உங்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்க. மருதாணியிட்ட கைகளோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க. உங்களுக்கான செல்வ வளம் கோடி கோடியாக கொட்டும். மன நிம்மதிக்கு குறைவே இருக்காது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை செய்யும்போது நல்ல பலனை தரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் பலிக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் வீட்டில் நன்மைகள் பெருக
என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் இதில் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாம். லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒருங்கே பெறலாம். அதனால் நாளை நாள் விரதம் இருக்கிறது நல்லது. பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்துக்குரிய கிழமையாக இருக்குது. வாரத்தில் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த வெள்ளிக்கிழமை தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்துக்குரிய கிழமையாக இருக்குது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக பூஜை வந்து செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்யும்போது தான் அந்த தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் முருகன், சுக்கிரன் ஆகிய இவங்களுடைய அருளையும் ஒருங்க வந்து பெறலாம். ஸோ நாளை நாள் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இறையருள் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நாளை நாள் வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருங்க. காலையில் நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு தெய்வீக மனம் கமல செய்யுங்க. பிறகு லக்ஷ்மி தேவியுடைய படத்திற்கு விக்கிரகத்திற்கு மலர்கள் அர்ச்சனை செய்யுங்க. தீபாராதனை காட்டி வழிபாடு வந்து செய்யுங்க. நாளை ஒரு நாள் முழுவதும் உபவேசம் இருக்க முடியாதவங்க பால், பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க. விரதம் முடிந்ததும் சுவாமியுடைய படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்க. அப்புறம் நாளை நாள் கடைகளில் பெரும்பாலும் குபேர விளக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமையில் தாமரை திரி வைத்து அதில் விளக்கேற்றி வந்தால் குபேர அருள் கிடைக்கும். கடைகளில் இருக்கக்கூடிய குபேர விளக்கை வாங்கி வீட்டில் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பூஜையில் அமர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டி பிரார்த்தனை செய்தால் எண்ணியது நடக்கும் என்பது ஐதீகம். அதனால் இதை நாளை நாள் மறக்காமல் வந்து செய்யுங்க. அப்புறம் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மந்திரம் கூறினீங்கன்னா செல்வம் பெருகும். அப்புறம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வீடை வந்து சுத்தம் செய்து சாம்பிராணி திரும்ப போடணும். அதனால் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் விலகி நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க முடியும். அப்புறம் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் உப்பை நீங்கள் வாங்கி வைத்திங்கன்னா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைந்து இருக்கும். அதனால் நாளை நாள் இதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். சாம்பிராணி ஏன் போடுறோன்னா அதில் நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து போட சொல்கிறேன். அப்புறம் மெயினாக பக்கத்தில் வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போங்க. அங்கே அரசமரம் இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த அரசமரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் 11 முறை சுற்றி வாருங்க. அந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 விளக்கை ஏற்றி வாருங்க. இதெல்லாம் நாளை நாள் பண்ணிங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் வீட்டில் ஒட்டரை அடிக்கிறத தவிர்க்கணும். அதுலேயும் வெள்ளிக்கிழமை பெண்கள் நீங்கள் ஒட்டரை அடிப்பது கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒட்டரை அடித்தால் மகாலட்சுமியை விரட்டி அடிப்பதற்கு சமம். எனவே நீங்கள் ஒட்டரை அடிக்கிறது இன்றைய வியாழக்கிழமையிலே அடித்து வீடை துடைக்கிறது நல்லது. நாளை நாள் எந்த மாதிரி தவறை வந்து பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமையில் ஆக்சுவலி அழுக்கு துணிகள் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. இதனால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும். வியாழக்கிழமையான இன்றே துணி துவைத்து விடுவது நல்லது. வெள்ளிக்கிழமையான நாளை நாள் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். அதே நேரத்தில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அது வறுமையை வந்து ஏற்படுத்தும். அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை முடி வெட்டுறது, நகை வெட்டுறது, முகசவரம் செய்கிறது இதெல்லாம் வந்து கூடாது. வெள்ளிக்கிழமையில் நாளை இரவு 8 மணி அளவில் சுக்கிர வரை ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் நெய்தீபம் ஏற்றுவது சிறப்பு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க. ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை நாம் அந்த தாயாரை அழைக்கக்கூடிய விதத்தையும் நாளை நாள் என்ன செய்யணுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை என்ன பெயரோடு அழைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். என்னெல்லாம் விஷயம் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுற எல்லா தாள்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.